அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியம் நிறைந்த சாலிஹீன்களே, அல்லாஹ்வினுடைய நேசர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் ஒரு வாலிபர் அதிகமான தவறுகள் செய்யக்கூடியவராக இருந்தார். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அந்த வாலிபருடைய தவறுகள் பாவங்கள் காரணமாக அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த வாலிபரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க. அந்த வாலிபர் கடைசியாக அந்த ஊரை தாண்டி ஒரு காட்டில் போய் இருக்க ஆரம்பித்தார். பல நாட்களானது. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, குடிக்கிறதுக்கு சரியான நீர் இல்லை, உதவிக்கு யாரும் இல்லை. கடைசியாக பலகீனத்தின் காரணமாக அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நாலாபுறங்களிலேயும் உதவிகளை தேடுகின்றார். ஆனால் அவருக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்கல. கடைசியாக வானத்தின் பக்கம் தன்னுடைய பார்வையை உயர்த்தி, ரப்பே, இதுவரை என்னுடைய வாழ்நாளில் நான் எவ்வளவோ பாவங்கள் செய்துவிட்டேன், உனக்கு உன்னுடைய கட்டளைகளுக்கு நான் நிறைய மாறு செஞ்சுருக்கேன், என்னை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த வாலிபர் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கின்றார். அன்றிரவு அந்த வாலிபர் இறந்து போய்விடுகின்றார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்தி அறிவிக்கின்றான். மூசாவே, இந்த இடத்துல நீங்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த அந்த வாலிபர் இருக்கின்றார். அந்த வாலிபரை நல்லடக்கம் செய்ய வேண்டும், நீங்களும் செல்ல வேண்டும். அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அந்த வாலிபருடைய நல்லடக்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் அந்த வாலிபருடைய நல்லடக்கத்தில் கலந்து கொள்கின்றார்களோ அவர்களையும் நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அறிவிக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ், அவன் நிறைய பாவம் செய்கிறவன், நிறைய அழிச்சாட்டியங்கள் செய்யக்கூடியவன், எல்லோருக்கும் சிரமம் தரக்கூடியவன். அதனால் ஊர் மக்களே அவனை ஊரை விட்டு விரட்டி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஆனால் அவனுடைய நல்லடக்கத்தில் எல்லோருமே கலந்து கொள்ள வேண்டும். அப்படி கலந்துக்கிட்டன்னா அவங்களுக்கும் மன்னிப்பு அப்படின்னு சொல்லி நீ சொல்கிறியே, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொன்னானா, அவன் எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கலாம், ஆனால் என்கிட்ட கடைசியாக அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு தோழன், அல்லாஹ் மட்டும்தான் நான் ஒதுங்கக்கூடிய இடம் என்று எண்ணி என்னிடத்தில் அவன் பாவ மன்னிப்பு கேட்டுட்டான். அதனால் அவன் வாழ்வில் செய்த எல்லா தவறுகளையும் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொன்னானாம். அல்லாஹுவுக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம், அல்லாஹுவுக்கு நம்ம மேலே எவ்வளோ அன்பு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்மை நேசிக்கிறான், அல்லாஹ் நம்மளை விரும்புகிறான். எனவே பாவம் நம்மிடத்தில் ஏற்பட்டாலும் தவறுகள் ஏற்பட்டாலும் அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்போம். எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ்வினுடைய நினைவை உள்ளத்தில் நாம் கொண்டு வருவோம். எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ்விடத்திலே நாம் உதவி தேடுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்முடைய வாழ்வை பொருந்திக் கொள்வானாக. நம் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. நம் அனைவருடைய உள்ளங்களிலேயும் இருக்கக்கூடிய ஹலாலான நல்ல எண்ணங்களை நிறைவேற்றி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.